ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல முக்கியமான பல விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோங்க. அதாவது ஜூன் மாதம் 18ஆம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால உங்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்களை கிடைக்க போகுது, என்னென்ன விதமான அசுப பலன்கள் கிடைக்க போகுது, அந்த அசுப பலன்களில் இருந்து தப்பிக்க நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இந்த வீடியோ பதிவின் மூலியமா முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சமான ராசியாக சொல்லப்படுது. செவ்வாய் ஆட்சியாக இருக்குது. கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் இருப்பார். விருச்சிக ராசிக்காரர்களிடம் உள்ள பயமும் சந்தேகமும் வெளியில முரட்டுத்தனமாக காணப்படும். அன்பு செலுத்தும் விதத்திலுமே பகை பாராட்டும் இடத்திலுமே உச்சமாகவே சென்று விடுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதையும் அரைகுறையா விட்டு செல்ல மாட்டாங்க. எல்லாவற்றையும் முழுமையா நிறைவாக செய்ய வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. விருச்சிக ராசி நீர் ராசி என்பதால இவரது மனம் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். அமைதியாக எப்பொழுதுமே இருப்பாங்க. திடீரென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் இவங்களுக்கு மன அழுத்தமும் குழப்பங்களும் அதிகமாக இருக்கும். வெறித்தனமாக கடும் கோபத்தோடு செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு வெற்றி உண்டு என்று தன்னம்பிக்கையும் சில வேளைகளில் தற்பெருமையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. கவிதையாக பேசி பெண்களை மயக்கி கவரக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தலையாட்டு பொம்மை போல பெண்ணை மாற்றி விடுவாங்க. பெண்களை வசீகரிப்பதில் கெட்டிக்காரிகள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி ஆண் யாரிடமோ தங்களுடைய காதலை உடனே சொல்லிட மாட்டாங்க. யாரோடும் சட்டென்று நட்பு கொள்ளவும் மாட்டாங்க. வெகு நிதானமாக ஆலோசித்த அதுக்கு பிறகுதான் இவங்க மற்றவங்க கிட்ட நட்பு வட்டாரமே வைத்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண வகையான மக்களே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள சிலர் நேசிப்பாங்களாம், சிலர் வெறுப்பாங்களாம். இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் என்று கூறுவாங்க. அதனால் அவர்களை இதை வைத்து மட்டும் நம்ம பார்ப்பது அநியாயம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடிக்கும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஏற்ற தீர்வு. ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களை பிடித்துவிட்டால் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலானவங்க அப்படின்னே சொல்லலாம். சற்றே குழப்பமான நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலுமே இவங்க ஆழமாகவும் தீர்க்க தன்மையுடனும் மற்றவர்களை நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எளிதில் புண்படக்கூடிய ரகமாக இருந்தால் விருச்சிக ராசிக்காரரை நேசிப்பது உங்களுக்கு கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க மனதில் உள்ளதை அப்படியே பேசிடுவாங்க. அவங்க பேசுவது சில சமயங்களில் அதிர்ச்சியூட்டும் வகையிலும் இருக்கும், சில சமயத்தில் கட்டுப்பாடற்ற சிரிப்பையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்கும். எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு. அவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லோரும் விரும்பும் காமெடியாக அமையும். மேலும் உங்கள் ரகசியத்தை ஒருபோது வெளிப்படுத்தாத நம்பிக்கைத்தன்மையை கொண்டவர்களை நீங்கள் காதலிக்கணும் அப்படின்னு விரும்பினா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அவர்கள் உங்களை விரும்பினால் உங்கள் ரகசியங்களும் அவர்களுடையதாகிவிடும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெரிதும் மிகவும் கடினம். மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை இருக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பாங்க. ஆனாலுமே நல்ல விசாரணை திறமை இருப்பதால் அவர்களிடமிருந்த ரகசியங்களை மறைப்பது உங்களுக்கு கடினமான ஒரு விஷயமா இருக்கக்கூடும். விருச்சிக ராசிக்காரர்கள் மர்மமானவங்க. அமானுஷ்யம், குற்றம் மற்றும் நிறைய விதமான விஷயங்களை ஆராய்வதில் அவர்கள் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க.
இவங்க முடிந்தவரை தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆனி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்குது. சிம்மத்தில் செவ்வாய், கேது என 2 கிரகங்கள் இருக்குது. கும்ப ராசியில் சனி, ராகு என கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நம்ம போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் தற்போது 10வது இடத்துல இருக்கிறாரு. மேலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். 10வது அதிபதியான சூரியன் 8ல் இருப்பதால் ஒரு விஷயத்தை அடைவதற்கு நீங்கள் கொடுக்கும் விலை அதிகமாக இருக்கும். பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதற்கு மேலே உங்களுக்கு மேல் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பது நல்லது. அதன் மூலமாக நன்மைகள் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலுமே ஒரு முறைக்கு 2 முறை இறங்கினால் மட்டும்தான் அது நடக்கும். சனி இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலுமே அதில் வெற்றி கிடைக்கும். ஆனாலுமே அது மிகவும் தாமதமாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு சுமாரான வருமானம் கிடைக்குங்க. மேலும் தாயின் உடல் நலம், உங்களுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவங்களுக்கு திருமணம் நடக்கும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வீங்க. திடீரென மகிழ்ச்சியான திட்டங்கள் இடுவீங்க. பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 5வது அதிபதியான குரு 8வது இடத்துல இருப்பதால் யுக வணிகங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க வேண்டிய காலகட்டம் உண்டாகுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய அனைத்தையும் சந்திப்பீங்க. மேலும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் வேலைக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பெறாமல் போயிருக்கும். இப்போ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அரசு துறை, தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பணி பளு, வேலை அழுத்தம் உண்டாகுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஆனாலுமே கூட சனி 5வது இடத்துல இருப்பதால் வேலையை விடும் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நல்லதுங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 8வது இடத்துல சூரியன், குரு இருப்பதால் உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்படும். மேலும் பணம் யாருக்காவது கொடுத்திருந்தால் அந்த பணம் அங்கேயே லாக் ஆவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அரசாங்கத்தால் நன்மை கிடைக்கும். தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. நட்பு வட்டாரம் பெரிய அளவில் விரிவடையும். நல்ல நண்பர்களால் ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். 8ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமான ஏற்றத்தை பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். வருமானங்கள் கூடுங்க. மேலும் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குல தெய்வத்தை வழிபடுவது அற்புதமான பலன்களும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க செய்யும். மேலும் துர்க்கையம்மன், காளி வழிபாடு அப்படிங்கிறது மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இந்த 2 தெய்வங்களுமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆனி மாதம் எப்படி இருக்க போகுது, முக்கியமாக இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும்.
மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க. நன்றி.